ஹாய், திஸ் இஸ் ஜஸ்னா ஃப்ரம் NLPM. இன்னைக்கு நம்ம ஸ்பிரிச்சுவல் ஸ்டோரியோட எபிசோட் 15 பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு கிராமத்துல ஒரு சின்ன பையன் இருந்தானா. அவனுக்கு மீன்னா ரொம்ப பிடிக்குமா. அதனால அவங்க வீட்டிலேயே மீன் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்னதா ஒரு மீன் தொட்டி வாங்கினான். அந்த தொட்டியை அழகா கிளீன் பண்ணி அதுல சின்ன சின்ன கல், மண், அந்த தொட்டியை அழகா டெக்கரேட் பண்றதுக்கான திங்ஸ் எல்லாத்தையும் வாங்கி அதை அழகா டெக்கரேட் பண்ணானாம். டெக்கரேட் பண்ணிட்டு அந்த தொட்டி ஃபுல்லா தண்ணி நிரப்பணும். அப்புறம் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க ஏரிக்கு போயிட்டு சின்ன சின்ன மீன்களை பிடிச்சிட்டு வந்து அந்த தொட்டியில விட்டானா. அந்த மீன்களை நல்லா பராமரிப்பானா, டெய்லி அதுக்கு உணவு கொடுப்பானா, ரொம்ப நல்லா பார்த்துப்பானா. அந்த மீன்களுக்காகவே ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுவானா. அவன் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த மீன்களுடைய வளர்ச்சியை அவனால பார்க்க முடிஞ்சதாம். நாட்கள் போக போக அந்த மீனுக்கு கால்கள் வர ஆரம்பிச்சிருதான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தா கை வர ஆரம்பிச்சிருதான். அதுக்கப்புறம் அவனுக்கு ஒண்ணுமே புரியலையா என்ன நடக்குதுன்னு. அதுக்கப்புறம் அவங்க அப்பா கிட்ட போய் கேட்டானா. அவங்க அப்பா அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாராம். இது மீன்கள் கிடையாது, இது தவளையோட குட்டி, இதை டேட்போல்ஸ்ன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னாராம். சீக்கிரமாகவே அந்த தவளைகளும் வளர்ந்துருச்சான். வளர்ந்துட்டு அந்த தொட்டியிலிருந்து குதிச்சு வெளியில ஓடிடுச்சான். இதை பார்த்து அவனுக்கு ரொம்ப சேடா ஆயிடுச்சான். இதை நம்ம மீனுன்னு சொல்லி வளர்த்துட்டோமே, கடைசியா இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணலாம். இந்த மாதிரி தான் நம்மளோட லைஃப்லயும் அவங்களோட வெளி தோற்றத்தை பார்த்து தவறா சூஸ் பண்ணி தவறான டெசிஷனை எடுத்துடுறோம். இதைதான் 1 சாமுவேல் 16:7 வாசிக்கிறோம். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். ஸோ இந்த மாதிரி தான் தவறா சூஸ் பண்ணிட்டு அதுல ஃபெயிலியரை மட்டும் பார்க்குறோம். ஸோ நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயத்த டிசைட் பண்ணும்போது அதை ஏசப்பா கிட்ட கேட்டு பண்ணா அது நம்மளுக்கு ஃபெயிலியர் ஆகாது. ஸோ இந்த மெசேஜ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. God bless you.